வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சத்தியமங்கலம் காட்டுல இருந்து செய்தி வந்திருக்கு. வீரபத்ரனார் உங்களை பார்க்கணும்னு வர சொல்லிருக்காரு. நல்ல செய்தி தான் வந்துக்குது. போய் பெரிய மீசைய பார்த்துட்டு வா. பிரமாதமா சொல்லுங்கள குரு. இதே மாதிரி தேர்தலையும் குறி தப்பிடக்கூடாது. தமிழன் தலை தப்பணும்னா நாம ஜெயிக்கணும். இங்க பாருப்பா, நீ வீதியில் நின்று போறனா அதுக்கு வேற பேரு. அது ஏன் கோட்டை சொல்லி போய் பேச, அதுதான் சனநாயகம். நம்ம குரல அங்க ஒழிக்கணும்பா. அதிகாரம் உரியவன் கைக்கு வரணும். சட்டமன்றத்துல பேச வேண்டியவன் பேசலன்னா கண்டவனும் கண்டபடி பேசி அதையே சட்டமாக்கிடுவானோ. நீ போராட்டம் மட்டும் போது நினைச்ச என்ன இந்த சந்தன காட்டுக்குள்ள முடக்கிற மாதிரி உன்னை அந்த முந்திரி காட்டுக்குள்ளே முடிச்சுடுவானுவா. என்ன அழிக்க வந்த அரக்கல்ல ஒருத்தனதான் உன்னை முடிச்சு கட்ட ஏன் விட்டுக்கானுங்க. என்ன பாக்குறீங்க? எல்லா செய்தியும் எனக்கு தெரியும். எல்லா செய்தியும் எனக்கு தெரியும். இங்க பாருப்பா, ஒரு இனத்துல இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை வாழ விடாம பண்ணிட்டா அந்த இனத்தையே சுழுவா அழிச்சலான்றதா எப்பவுமே எதிரியோட கணக்கு. இதெல்லாம் மீறி தமிழர் குடிகளை எப்படியாவது ஒண்ணு செத்துணும்பா. அது உங்களால மட்டும்தான் முடியும். அதுக்கு நீ சட்டமன்றத்துக்கு போய் ஆகணும்பா, போய் ஆகணும். இத பேசுறதுக்கு தான் உங்களை வர வச்சேன். என்னப்பா சொல்றீங்க? நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு பிறகு நான் தேர்தலில் நிக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டேன். போதும்பா, இது போதும்பா. நீ ஜெயிப்பா. அந்த செய்தியை பிபிசில இங்க இருந்து கேட்கணும்பா. இந்த காட்ட, இந்த மலைய, இந்த காத்தெல்லாம் காசாக்குற கார்பரேட் கூட்டம் நம்மளை சுத்தி சூழ்ந்துச்சு. குரு, ரொம்ப கவனமா இருக்கணும்பா, ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு மாவீரனை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. பாரா, நான் இந்த சந்தன காட்டு மாவீரன்டா, நீ அந்த முந்திரி காட்டு மாவீரன். வா, முந்திரி காட்டு